இனியாவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை நிதிஷ் தங்கமானவர் சிங்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் ஈஸ்வரி எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. கோபிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாக்கியாவுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. என்ன தான் இந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி முடித்தாலும் இனியாவுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு உழைத்த அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம கையை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்குது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாங்க. நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு பாக்கியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய பையனுக்கு பிடிச்சமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு அப்படின்ட்டு சுதாகரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அதே போல் அந்த ரெஸ்டாரண்ட்டை இனியா பேர்லேருந்து தன்னுடைய பேருக்கு சீக்கிரமாகவே எழுதி வாங்கணும் அப்படின்ட்டு சுதாகர் அப்போவே ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் தன்னுடைய அம்மாவுடைய உழைப்பினால் உருவாக்கப்பட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டை இனியா தன்னுடைய பேரிலேருந்து சுதாகர் பேருக்கு மாற்றணும் அப்படின்னா இனியா கையெழுத்து போட்டாகணும். அந்த மாதிரி தப்பை இனியா செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.